வெல்கம் டு சிம்ப்ளி குப்பு. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சியில் 3 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸை அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம்லேருந்து ஏற்கனவே வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசி 150 கிராம் சேர்த்துக்கணும். மெதுவாக கிண்டி விடுங்க, இல்லைனா அரிசி பிரேக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு 2 விசில் விடணும். அவ்வளோதாங்க, சூடான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.